அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 55 நடமாடுகிறோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். ஒற்றர் போன்றவர் அருமறை காவாத நட்பும் பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண்பாலும் யாண்டானும் செற்றம் கொண்டாடும் சிறு தொழும்பும் இம்மூவர் ஒற்றாள் எனப்படுவார். திரிகடுகம் 55. மூவர், மூவகையினர், ஒற்றர், ஒற்றாள் என்று கருதப்படுவார்கள். யார் அந்த மூவர்? நேற்று பார்த்தோம். கமுக்கம் காப்பாற்றாத நண்பர், அவர் ஒரு ஒற்றர். கணவன் மனைவி வாழ்வில் கணவனுடைய உறவுகளையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் குற்றம் கண்டுபிடித்து சொல்கின்ற மனைவி, அவரும் ஒரு ஒற்றர். இவர்களோடு வேலை பார்க்கின்ற அடிமை இருக்கிறாரே, குறை கூறிக்கொண்டே ஆங்காங்கே செல்கிறார் என்றால் அவரும் ஓர் ஒற்றர் என்பதாக அமைகிறது. இன்று இரண்டாம் கருத்து, குற்றம் கூறிக்கொண்டு இருக்கின்ற பெண்பால், மனைவி, ஒரு பெண், ஒரு குடும்பத் தலைவி என்பதாக இங்கு நாம் பார்க்கின்றோம். வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்வார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இங்கு ஒருவரை பார்த்தவுடன் ஏதோ ஒரு வகையில் அல்லது ஒரு பட்டறிவு கிடைத்தவுடன் அந்த அடிப்படையில் குற்றங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. அவருடைய இன்னும் மேன்மையான பண்புகள் என்ன, வாழ்வு நெறி என்ன என்பதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் குணம் என்ன குற்றம் என்ன என்று பார்த்து நாம் சொல்லலாம். அதிலும் நேர்நோக்கு பார்வை வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் கடவுளின் சாயல்கள் தானே. அந்த வகையில் இங்கு நேர் வரையான அந்த செய்திகளை சொல்கின்ற ஒரு ஆற்றலாக, ஒரு ஆளுமையாக இங்கு எல்லாரும் இருக்க வேண்டும். மிகச்சிறப்பாக பெண்பால், பெண்கள், தாய்மை குணம் கொண்டவர்கள் அவர்கள் இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாட்டு நகைச்சுவையாக வரும். அதாவது தன் கணவனை குறை கூறுகின்ற வகையில் அடுத்த வீட்டு கணவனை பெருமையாக பாராட்டுகின்ற வகையில் அந்த பாட்டு அமையும். எப்படி என்றால், அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரன் கொஞ்சிறத கேட்டேளா. உடனே கணவர் பாடுவார், அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. அப்படி வரும். ஆக கணவன் மனைவி அடுத்த ஆட்களை ஒப்பிட்டு அதன் அடித்தளத்தில் இங்கு தன் மனைவியை, தன் கணவனை அங்கு குறை கூறுகின்ற, குற்றம் சாட்டுகின்ற அந்த நிலையெல்லாம் வேண்டியதில்லை. அது சண்டைக்குத்தான் இட்டு செல்லும். அது ஒப்புரவுக்கோ நல் உறவுக்கோ இட்டு செல்லாது. அந்த வகையில் கணவன் தன் மனைவி தொடர்புடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அந்த உறவாகவே பேணலாம். மனைவி தன் கணவன் தொடர்பான அந்த உறவுகளை எல்லாமே தன் உறவாகவே பேணலாம். கணவன் தன் தாயை, தந்தையை அம்மா, அப்பா என்று அழைப்பது போன்று அந்த மனைவியும் அப்படியே அழைக்கலாம். மாமா, மாமி என்று கூட அழைக்க தேவையில்லை. இவர் ஒரு மறு அம்மா, மறு அப்பா என்கிற அந்த உணர்வில் அங்கு இரு ஆட்களுமே அவர்கள் செயல்பட வேண்டும். அத்தகைய செயல்பாடு இல்லாது இங்கு அடுத்தவருடைய உற்றாரை, உறவினர்களை குற்றம் சாட்டுகின்ற வகையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தால் அவர்களுக்கு பேர் என்ன? அவர்கள் ஒற்றர்கள். அடுத்த நாட்டு அரசன், அவங்களுடைய ஆட்சி அமைப்பு, அவற்றையெல்லாம் ஏதோ எடுத்து கொண்டு வந்து இங்கு அரசனிடம் குற்றமாகத்தான் சொல்வார். அப்படிப்பட்ட ஒற்றராக, ஒற்றாளாக இங்கு நாம் இருந்துவிட முடியாது, இருந்துவிடக்கூடாது. குடும்பம், இந்த உலகம் என்கிற பெரிய குடும்பம், இந்த குடும்பத்திலெல்லாம் நாம் இங்கே ஒற்றர் தன்மையில் அல்ல. நீங்கள் எவரையும் ஒற்றராக பணியமர்த்த வேண்டியதில்லை. என் மனைவி என்னெல்லாம் செஞ்சுருக்க எனக்கு பார்த்து சொல்லு, என் கணவன் என்னெல்லாம் செஞ்சுருக்க எனக்கு பார்த்து சொல்லு, அதற்கேற்ப வேறு வகையான கருவிகள் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் தேவையில்லை. மாறாக இங்கு நேர்மைத்தன்மை அது உயர்ந்து நிற்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது பெண்பால். பெண்பால் என்றால் என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், இப்படியெல்லாம் இருக்கின்றனவே. இங்கு பெண்பால் என்பது வேறொன்றுமில்லை, பெண் இனம், பெண். அதோடு வீட்டில் இருக்கிற இல்ல தலைவி, மனைவி, வாழ்க்கை துணைவி என்றெல்லாம் பெயர் பெறுகின்ற அளவுக்கு
இந்த பொருள் இருக்கிறது. இங்கு யாரும் தன் மனைவியை ஏதோ மதிப்பு குறைவாக சொல்வதாக என் பொண்டாட்டி அப்படி சொல்லக்கூடாது. அந்த சொல் வேண்டாம். என் மனைவி, என் இல்லாள். முன்னால் சொல்லுவாங்க எங்கள் வீட்டாள்னா மனைவி என்கின்ற அந்த மதிப்பு தன்மையோடு சொல்லப்படுகின்ற அந்த சொல்லே நம்மை எதிர்ப்பாக பகையாக பார்க்கின்ற நம் உறவினர்கள் கூட நம்மை நட்பாக அணுகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இயேசுவிடம் அணுகுகின்ற அந்த ஒரு பெண், கனானிய பெண், அவரிடம் இயேசு சொல்வார், எம்மா பிள்ளைக்கு கொடுக்குற உணவை நாய்க்குட்டிக்கு போட முடியுமா? உடனே அந்த தாய் சொல்வாங்க, ஆமையா, ஆனால் மேசையிலிருந்து விழுகிற அந்த சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அவ்வளவுதான். அதை சொன்னவுடன் இயேசு அப்படியே மனம் மாறி, அம்மா நீர் இவ்வாறு சொன்னதால் உன் மகள் நலம் அடைவாள். அதை போன்று நம்முடைய சொல்லி என ஒவ்வொரு சொல்லுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த சொல் குற்றம் சாட்டுகிற சொல்லாக அல்லாமல் உயர்த்தி பேசுகின்ற, அதுவும் நடிப்புத்தன்மையில் இல்லை, உண்மையை உயர்த்தி சொல்கின்ற அந்த எண்ணத்தோடு வாழ்வதற்கு உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.